தமிழகம் அவர்களுடைய டார்கெட்ல மிக முக்கியமாக இருக்கிறது. ஸோ இதை நேரடியாக மோடி எடுத்துட்டு இருக்காரு. ஆனால் மோடி இந்த கட்சி உள்ளமைப்பை இது பார்த்துக்கிட்டோம், பிரச்சாரத்தை நான் பண்றேன்னு சொல்லிட்டாராம். ஸோ இப்போ முதல் நிலையில் அதாவது திமுகவை தோற்கடித்தே ஆக வேண்டும். திமுக காங்கிரஸ் கூட இருந்தாலும் இந்த முறை விஜயோடு அவ்வளவனும் கம்யூனிஸ்ட்களும் செல்லக்கூடும். அப்படி வந்ததுன்னா ஆல்டர்னேட் என்னென்ன வேணுங்கிறதுக்காக ஆல்ரெடி பல வேலைகளை ஸ்டாலின் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அமித்ஷாவுடைய பிளான் தான் என்ன? அமித்ஷா நம்ம சைடில் என்ன கூட்டணி வைக்கணும்? ஒன்று, அமித்ஷாவை பொறுத்தவரை இந்த எலெக்ஷன் 2026 தேர்தல் என்பது ஷூராக போட்டு பால் அடித்தா விக்கெட் விழுகணும். அந்த மாதிரி திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குன்னே வரக்கூடாது. இதுவரை வந்துள்ள எடப்பாடி அவர்கள் மாநில செயலாளர் கூட்டம், அதிமுக மாநில செயலாளர் கூட்டத்திலையும் சொல்லிட்டார், யாருமே அண்ணாமலையை விமர்சனம் செய்யக்கூடாது. ஏன்னா அண்ணாமலை பிரச்சாரம் செய்யாவிட்டால் பிஜேபி ஓட்டு அதிமுகவுக்கு வர முடியாது. ஸோ இன்னைக்கு அண்ணாமலைக்கு அடுத்து என்ன போஸ்ட் கொடுக்க போகிறதுங்கிறத டிசைட் பண்ண போகிறாங்க. இதுவரை இடியே செல்லாத ஒரு 3-4 அமைச்சர்கள் வீட்டுக்கும் இடி செல்லலாம். 8 அமைச்சர்கள்ங்கிறது 8 மண்டலமாக பிரித்து போட்டிருக்காங்க. அதில் இல்லாத அமைச்சர்களும் வருவார்கள். கிட்டத்தட்ட 12 அமைச்சர்கள் மிகப்பெரிய சிக்கலில் ஜனவரிக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டு அவங்கள நிறுத்தலாமா வேண்டாமா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் வந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய முன்னணி தலைவர்கள் அமித்ஷாவை மீட் பண்ண போயிருக்கதா தகவல்லாம் வருது. இன்னும் மீட் பண்ண போகல, அமித்ஷா வந்து டைம் கொடுத்துருக்காங்க, வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன காரணத்துக்காக மீட் பண்ண போகிறாங்க? செய்திகள்லையுமே அது குறித்து பெருசாக எதுவும் வரல. என்ன நடக்குது? இல்லை, கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு பிரேமலதா சில அறிக்கைகள் விட்டுருக்காங்க. திரு எடப்பாடியை ரொம்ப மோசமாக முதுகில் குத்திட்டாங்கன்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நடுவில் ஓபிஎஸும் கூட்டணியிலேருந்து விலகிற மாதிரி ஒரு சமிக்ஞையை கொடுத்தார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிடிவி நான் டிசம்பர் வரைக்கும் முடிவெடுக்க மாட்டேன், நான் கூட்டணியில் இருக்கேனா இல்லையான்னு நயினார் தான் சொல்லணுன்னாரு. நயினார் இன்றைக்கி அறிவிச்சிட்டார் அவர் கூட்டணியில் இருக்கார். ஆனால் ஒரு பக்கம் என்னன்னா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் அவர்களுடைய டார்கெட்டில் மிக முக்கியமாக இருக்கிறது. ஸோ இதை நேரடியாக மோடி எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் மோடி இந்த கட்சி உள்ளமைப்பை இது பார்த்துக்கிட்டோம், பிரச்சாரத்தை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாராம். ஸோ இப்போ முதல் நிலையில் அதாவது திமுகவை தோற்கடித்தே ஆக வேண்டும். திமுக அதாவது 96 ரஜினிகாந்த் சொன்னார், மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி வந்தால் தமிழகம் இருக்காது அப்படின்னு அப்போ சொல்லி அவர் ஆதரவு கொடுக்க ரஜினிகாந்த் ஆதரவில் அண்ணாமலை சைக்கிள் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவோடு திமுக ஜெயிச்சது. இந்த தடவை அதே நிலைமையில் திமுக தொடர்ந்தால் பல கஷ்டங்கள் வரும். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் வரல. இவங்க போன எதிர்கட்சியாக இருந்தப்போ தூண்டிவிட்ட 2வது ஏர்போர்ட்டுக்கு இன்றைக்கி வரைக்கும் பரந்தூரில் லேண்டு வாங்க முடியல. இன்றைக்கி வரைக்கும் ஒரு நல்ல திட்டம் எதுவுமே கொண்டு வரல. இவர் 4வது முறையாக வெளிநாட்டுக்கு போயிருக்கார் முதலமைச்சர். ஆனால் ஒரு வெள்ளை அறிக்கை எவ்வளவு இப்போ 3500 கோடி ரூபாய் முதலீடு ஈட்டிட்டன் நியூஸ் வந்திருக்கு சார். ஏற்கனவே மெட்ராஸில் இருக்கிற கம்பெனி, தமிழ்நாட்டில் கம்பெனி போட்டிருக்கிறவங்க எக்ஸ்பான்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் இங்கேயே அவங்க ஆஃபீஸ் எம்டியை கூப்பிட்டீங்கன்னா இங்கே பண்ணிவிட. இப்போ செயின்கோவின் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா அவங்க ஏற்கனவே இருக்காங்க. நீங்கள் புதிதாக என்ன கம்பெனியை கொண்டு வந்தீங்க? இதற்காக சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு வருடம் தாவோஸ்ங்கிற இடத்துல மீட்டிங் நடக்கும். இந்த ஆண்டு 2 பெரிய முதலமைச்சர்கள் போனாங்க. ஒன்று மகாராஷ்டிரா, இன்னொன்று தெலுங்கானா. தமிழ்நாட்டிலேருந்து டிஆர்பி ராஜா போனார். மகாராஷ்டிராவுக்கு 15 லட்சம் கோடிக்கு இது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு வந்தார். தெலுங்கானாவுக்கு அவர் ஒரு 4 லட்சத்துக்கு போட்டு வந்தார்னாரு. இவர் போய் நான் பல பேரோடு தொடர்பு எடுத்துக்கொண்டேன்னார். ஒரு பைசா வரல. சரி, அது முடிஞ்சு இப்போ 6 மாதம் ஆச்சு, இது வரைக்கும் ஒன்றும் அதனால் வரல. ஸோ இதில் தூத்துக்குடியில் ஃபர்னிச்சர் பார்க் வருதுன்னு சொல்லிட்டு அடிக்கல் நாட்டினார். அங்கே கடைசியில் அதே இடத்துல தான் இப்போ 15,000 கோடி ரூபாய்க்கு வியட்நாமில் இருந்து ஈவி கம்பெனி வருது. இப்போதைக்கு அவங்க 1200 கோடி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 15,000 கோடி என்றைக்கு பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ நீங்கள் சொல்கிற முதலீடுகள் எவ்வளவு வந்ததுங்கிறதுக்கு வெள்ளை அறிக்கை வேணும். சரி, நம்ம இப்போ வெளியில் வருவோம். இந்த இதுக்கு நீங்கள் சொன்ன விஷயம் இப்போ கூட்டணி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் 2 பேரும் பல விதத்தில் திமுகவுக்கு
அவருக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஈவன் காங்கிரஸில் கூட விஜயோடு செல்லலாம் என்று ஒரு கூட்டம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் விஜயோடு சேர்ந்தால் கேரளாவில் கூட காங்கிரஸிற்கு விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது, அதனால ஒரு 2% ஓட்டு கிடைக்கும். அதாவது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து எந்தெந்த மாநிலத்திலாம் தொடர்ந்து 3வது முறை தோற்றாங்களோ அந்த மாநிலத்தை வெற்றி பெற்றதே கிடையாது. தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், குஜராத், மகாராஷ்டிரா, இந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. ஹரியானா, இப்போ அந்த லிஸ்ட்டு மத்திய பிரதேசம். அதனால கேரளாவில் அதில் போயிடுச்சுன்னால் இது திருப்பி ஜெயிக்க முடியாது. கேரளா வெற்றி தான் மிக முக்கியம் அப்படின்னு தமிழகத்தின் பொறுப்பாளராக கேரளா திரு ராகுல் காந்தியின் வலதுகை கேசி வேணுகோபால், கேரளாவை சேர்ந்தவர், அவரும் சொல்கிறாரு, இங்கே மாணிக் தாக்கூர், ஜோதிமணி உட்பட பலரும் பேசுகிறார்கள். ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அடுத்த எலெக்ஷன்லேயும் இங்கேருந்து வர 40 MP வேணும், 10 MP நம்ம 30 MP கூட்டணியாக 2 முறை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இன்னும் முழுக்கையாக மனசு கொடுக்கல. ஆனாலும் கேரளா வெற்றியை முன்னிட்டு அதுக்கு நோக்கி போக வாய்ப்பு இருக்குன்னு தடுப்பதற்காகத்தான் திருவள்ளூர் MP சசிகாந்த் செந்தில் அவர் தான் தர்மஸ்தலாவில் அந்த ஃபேக் நியூஸை பரப்புவதற்காக அந்த சின்னையாவை மெட்ராஸில் கூட்டிகிட்டு வந்து டெல்லியில் போய் யாரையோ சந்திக்க வைத்து 1.5 மாதங்கள் ட்ரைனிங் கொடுத்து சசிகாந்த் அவர்கள் டெல்லி வக்கீல்களை வச்சு நீ என்ன போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லணும், எப்படி பேசணும், ஒரு ஃபேக்கான ஒரு மண்டை ஓட்டை கொடுத்து நான் புதைச்சத இடத்துலேருந்து எடுத்தேன்னு எல்லாம் கொடுத்தா அது ஒரு ஆண் மண்டை ஓட்டு. இப்போ சமீபத்தில் கூட உண்ணாவிரதம் இருந்தார். ஸோ அதையெல்லாம் மறைக்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருப்பது, அதை தனக்கும் தர்மஸ்தலாவுக்கும் தொடர்பு இருக்கிறது, தர்மஸ்தலாவில் 14 இடத்துலையும் ஒன்று கூட கிடைக்கலன்னு ஆன பிறகு இவர் தான் பின்னால் இருக்கிறார்னு கர்நாடகா பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பியும் இது எதிர்கட்சியை சேர்ந்த MLA ஒருத்தரும் சொல்லிட்டாங்க. ஸோ இதை நோக்கி நேற்றைக்கு கர்நாடகாவில் போராட்டம் பிஜேபி நடந்து NIA விசாரணை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் சசிகாந்த் செந்தில் திமுகவுடைய கூட்டணி இருக்கணுங்கிறதுக்காக இது பண்ண நேற்றுக்கு போய் கனிமொழி அவர்களை பார்த்து உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கங்கன்னு ஒன்று முடிச்சுக்கிறேன்ட்டாங்க. ஸோ காங்கிரஸ் கூட இருந்தாலும் இந்த முறை விஜயோடு திருமாவளவனும் கம்யூனிஸ்ட்களும் செல்லக்கூடும். அப்படி வந்ததுன்னா ஆல்டர்னேட் என்னென்ன வேணுங்கிறதுக்காக ஆல்ரெடி பல வேலைகளை ஸ்டாலின் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அமித்ஷாவுடைய பிளான் தான் என்ன? அமித்ஷா நம்ம சைடில் என்ன கூட்டணி வைக்கணும். ஒன்று, ஏற்கனவே போன முறை இருந்தவங்க யாருன்னு பார்த்தால் பிஜேபியோட NDA கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியாக ரெண்டா பிரியுமான்னு தெரியல. ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் இவங்களோட இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஸ்டாலினோடு கூட்டு சேர்ந்து கொண்டு இதை உடைக்கணுங்கிறது அதோட உள்ள கட்சி குடும்ப பிரச்சனைகள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கடந்த சில நாட்களாக தனக்கு 2வது மனைவி இருக்கிறார் என்றும் அவரோட 50வது பிறந்த நாள்லாம் 50வது கல்யாண நாள்னு கொண்டாடினார். ஸோ இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால அவருடைய ராம்தாஸ் பிரிவு திமுக கூட போகலாம். ஸோ திருமாவளவன் வெளியில் போகிற நிலைமையில் ஸோ இங்கே யார் அதே மாதிரி டிடிவி இங்கே இருந்தார், ஓபிஎஸும் NDAவில் இருந்தார். பட் ஓபிஎஸ்ஐ சேர்த்து கொள்வதற்கு இன்று வரை இவருக்கு உடன்பாடு இல்லை. EPSக்கு டிடிவியை பற்றி கேட்டப்ப காலம் வரட்டும் அப்படின்னாரு. இவருக்கு காலம் முடிந்து விட்டதுன்னு சொன்னார். ஸோ இவங்களை எல்லாரும் சேர்க்கணும்னு பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸும் விஜயோடு வருவாரான்னு பார்த்துட்டு இருந்தார். கிட்டத்தட்ட அந்த மாநாட்டுக்கு பிறகு அது முடிந்து விட்டதுன்னு பார்த்தால் இன்றைக்கும் ஒரு வேலை நடக்குதாங்கிறதுனால தான் செங்கோட்டையனை வைத்து கொண்டு இன்னொரு தடவை அமித்ஷா செங்கோட்டையன் ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. இது அமித்ஷாவுக்கு தொடர்பு இருக்கான்னு நமக்கு தெரியல. 5ஆம் தேதி அன்றைக்கு பேட்டி கொடுக்குறேன். ஆனால் அவருடைய சொந்த ஊர் அது கோபிங்கிறது. ஸோ அங்கே தான் ரொம்ப காலமாக ஜெயிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த ஏரியா அவருடைய பலம் ரொம்ப அதிகம். 1980 2 சீட்டில் தான் அதிமுக ஜெயிச்சுது. இந்திரா காந்தி கருணாநிதி கூட்டணியில் 1 கோபி, 2வது திண்டுக்கல், என் நினைவு சரின்னு சொன்னான். ஸோ அங்கே அவர் கூப்பிட்டுருக்கார். பட் அவருக்கு எதிரான பலரை EPS வளர்த்துட்ருக்கார். அது பிடிக்கலன்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் இவரை வச்சு ஏற்கனவே கொஞ்சம் இவரை நிர்மலா சீதாராமன்லாம் பார்த்து நீங்கள் வரலன்னா இவரை வைப்போம். ஏன்னால் EPSஐ விடவும் ஜெயலலிதாவுடைய வலதுகரமாக ஒரு எலெக்ஷனில் எங்கே பேசணும், எந்தெந்த ஊரில் எங்கே மீட்டிங் போடணும், இதையெல்லாம் 2006, 2011 இதில் இப்போ அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணது இவர் தான். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக தொண்டர் கனெக்ட் உள்ளவர். ஆனால் தீவிர அதிமுக விசுவாசி, வெளியில் போக மாட்டார் நிச்சயமாக, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அவரால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவர் தான் EPS.
ஆனால் இபிஎஸ் உடைய நேரம் எல்லாம் உழைப்பில் வந்துட்டார். பட் இபிஎஸ் எம்ஜிஆர் ஆக மாட்டார், இபிஎஸ் ஜெயலலிதா ஆக மாட்டார். ஆனாலும் கட்சி எங்கிட்ட இருக்கட்டும்ங்கிறார். இந்த நிலையில் நேற்றைக்கு இன்னொரு வழக்கும் வந்துட்டு இருக்கு. திரு புகழேந்தி போட்ட வழக்கில் அதிமுகவுக்கு சின்னம் கிடைக்குமா ரெட்டைலைங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதிமுக 2 அஃபிடவிட் கொடுத்துருக்கான் எலெக்ஷன் கமிஷனில். ஒன்றில் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் பேர் இருக்கான், இன்னொரு அஃபிடவிட்டில் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் துணை. ஸோ 2ஐயும் எடுத்துக்கிட்டால் இவருடைய செயல்பாடு அவருடைய ஓபிஎஸ் கையெழுத்து இல்லாமல் இது வராதுன்னு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அமித்ஷாவை பொறுத்தவரை இந்த எலெக்ஷன் 2026 தேர்தல் என்பது ஷூராக போட்டு பால் அடித்தா விக்கெட் விழுகணும். அந்த மாதிரி திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குன்னே வரக்கூடாது. இதுவரை வந்துள்ள பெரும்பாலான கருத்து கணிப்புகள் மிகவும் டஃப்பாக இருக்குது. ஆனால் மிகப்பெரிய அளவில் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு அலை, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி திமுகவுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு இருக்காங்க. சத்யம் டிவி உட்பட, ஜேவிசி ஸ்ரீராம் உட்பட எல்லோரும் எடுத்த இதுவும் அதுதான் சொல்லுது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தணும். இதற்காக 2 வேலை பண்ணியிருக்கு. ஒன்று, திரு அண்ணாமலை அவர்களே இது அமித்ஷாவுக்கு முன்னாடியே என்ன சொன்னார், நாமெல்லாம் இல்லை அந்த இந்த மீட்டிங்கில் அண்ணன் எடப்பாடி என்டிஏ ஆட்சி வர வேண்டும், அண்ணன் எடப்பாடியை முதல்வராக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமனும் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த கூட்டணியை வர வைக்கணும்னு இருக்கார். அதற்கு பிறகு எடப்பாடி அவர்கள் மாநில செயலாளர் கூட்டம், அதிமுக மாநில செயலாளர் கூட்டத்திலையும் சொல்லிட்டார், யாருமே அண்ணாமலையை விமர்சனம் செய்யக்கூடாது. ஏன்னா அண்ணாமலை பிரச்சாரம் செய்யாவிட்டால் பிஜேபி ஓட்டு அதிமுகவுக்கு வர முடியாது. ஸோ இன்னைக்கு அண்ணாமலைக்கு அடுத்து என்ன போஸ்ட் கொடுக்க போகிறதுங்கிறத டிசைட் பண்ண போகிறாங்க. நமக்கு வந்துள்ள தகவல், பிஜேபி டெல்லிக்கான அகில இந்திய தலைவர் யார் என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டது. அடுத்த சில நாட்களில் வரக்கூடும். மோஸ்ட்லி அது திரு சௌஹானாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதற்கு பிறகு இவருக்கு டெல்லியில் ஒரு மிகப்பெரிய போஸ்ட்டும், அதே நேரத்தில் தென்னிந்தியாவின் 4 மாவட்டத்திலும் தேர்தல் ஒருங்கிணைப்பாளருங்கிற போஸ்ட்டும் கொடுத்தாருன்னா கிட்டத்தட்ட இவருக்கு நயினாருக்கு ஈக்குவலான போஸ்டாக அமையும். ஸோ அந்த நிலைமையில் அவரும் கோவை வடக்கில் அண்ணாமலை பதவியை போட்டியிடுவார் என்றும் ஒரு செய்தி வருகிறது. ஸோ ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா இன்னொரு பக்கம் திமுக வெற்றிக்காக என்ன வேணால் செய்யறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே 30 கண்டெய்னரில் பல இடங்களில் பணம் அனுப்பப்பட்டதுங்கிற செய்திகள் பரவலாக எல்லா பத்திரிகையிலையும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை நோக்கி நாளைய தினம் 3ஆம் தேதி நாளைக்கு சாயந்தரம் தமிழகத்திலிருந்து திரு நயினார், திரு நிர்மலா சீதாராமன் மற்றும் சில தலைவர்களை எல்லாம் அழைத்து பேசி நம்ம வெற்றி பெறுறதுக்கு என்ன செய்யணும், நம்ம அதே நேரத்தில் 50 சீட்டுக்கு குறையாமல் பிஜேபி நிற்கணும் அப்படின்னு தெளிவாக முடிவெடுத்திருக்காங்க. 38 மாவட்டத்திலையும் மாவட்டத்துக்கு ஒரு சீட்லையும், அதை தாண்டி கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், சென்னை போன்ற மாவட்டங்களில் 3 சீட்டுக்கு அதிகமாக நிற்கணும். மேலே அதை தாண்டி திருப்பரங்குன்றம், ஸ்ரீரங்கம், திருத்தணி போன்ற சீட்டுகள் எங்கெல்லாம் கோயில்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த சீட்டுகளில், இந்த அறுபடை வீடு அந்த இடங்களில் பிஜேபி நிற்கணும்னு சொல்லி 50 சீட்டுகளையும், அந்த சீட்டுகள் என்னென்னு ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு எல்லாரையும் நாளைக்கு கேட்க போகிறார். இவங்கெல்லாம் அடுத்த 2-3 நாளில் கொடுத்துட்டு இதை அதிமுகவோடு கூட்டணியில் உறுதி செய்யணும். ஏன்னா அந்த சீட்டு வந்துருச்சுன்னா யார் வேட்பாளர் என்பதையும் அறிவித்துட்டு இப்போலிருந்தே அங்கே கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு பிளானை வச்சுருக்காரு. எனவே நாளைக்கு அமித்ஷா மீட்டிங்கில் அதிமுக கூட்டணி பலமாக்குவதற்கும் அதில் மேலும் பல கட்சிகளை இழுப்பதற்கும் உள்ள வேலைகள், பிஜேபி எங்கே அந்த 50 சீட்டு எங்கே நிற்கணுங்கிறதையும் உறுதி செய்கிற மாதிரி போய் நிற்கும். ஓகே, இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கூட்டணிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? சிக்கல்கள், சூழ்ச்சிகள்? இல்லை, அதே நேரத்தில் இபிஎஸ் கிட்டையும் கேட்டிருக்காரு. இபிஐ எங்கெங்கே ரெய்டு நடத்தலாம் என்ன என்பது எந்தெந்த அமைச்சர்கள் பேர்லன்னு. நாளைக்கு இப்போ உதாரணமாக போன வாரம் நம்ம டிஆர் பாலு அவர்கள் வழக்கு வந்தப்போ அவரே அவர்கிட்ட கேள்வி, 21 கம்பெனியில் டைரக்டர் உங்களுக்கு இருக்குன்னு கேட்டப்போ 3 கம்பெனி தான், 3மே இப்போ மூடி இருக்குன்ட்டார். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நான் அனுப்புகிறேன். அவருடைய மகன் கிட்டத்தட்ட 18 கம்பெனியில் டைரக்டராக இன்றைக்கும் இருக்கிறார். ஸோ அவருக்கு 10,000 கோடிங்கெல்லாம் கம்மி, அதை விட அதிகமாகவே போகும். இது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் டிஆர் பாலு இதுக்கு ரெய்டு வந்ததில்லை. ஸோ அதை நோக்கியும் அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறதும் நாளைக்கு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணினால் அடுத்து இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ள இதுவரை இடியே செல்லாத ஒரு 3-4 அமைச்சர்கள் வீட்டுக்கும் இடி செல்லலாம். ஓகே, இன்னொரு விஷயம் அந்த குறிப்பிட்ட இந்த 8 அமைச்சர்கள் குறிப்பிட்ட தொகுதிகள்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்குள்ளே தான் இந்த அமைச்சர்கள்லாம் வர்றாங்களா அந்த இடி ரைடு?
இல்லை 8 அமைச்சர்கள்ங்கிறது 8 மண்டலமாக பிரித்து போட்டிருக்காங்க. அதில் இல்லாத அமைச்சர்களும் வருவார்கள். அதில் இது வரைக்கும் சக்கரபாணிக்கு ரெய்டு வந்ததில்லை. KN நேருக்கு நேரடியாக வரல, பட் அவருடைய தம்பி பேரில் வந்துச்சு. பட் அந்த வழக்கை முடிச்சிட்டாங்க. ஸோ ஏவா வேலு அந்த வழக்கில் பழைய வழக்கு என்ன நிலைமை, அதில் என்னென்ன பண்ண முடியும். ஸோ அதை தாண்டியும் தங்கம் தென்னரசு பழைய வழக்கே இன்னும் அந்த வழக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் யாருக்கெல்லாம் ஸ்டே இருக்கோ, தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், பொன்முடி, இந்த வழக்குகளை எல்லாம் முடிச்சுட்டு அதையும் வேகமாக கொண்டு வர பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட 12 அமைச்சர்கள் மிகப்பெரிய சிக்கலில் ஜனவரிக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டு அவங்கள நிறுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து நிற்கும். பெரியசாமி உட்பட. பெரியசாமி தானே நிற்க வேண்டாம் என்று ஒரு முடிவிற்கு வந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.